ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து சோம்பு தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா மாவை உருட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டீமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். 2 லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளிக்கரைசல் எடுத்துகிட்டு இதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சால்ட்டு, தேங்காயும் சோம்பும் அரைச்சி எடுத்துடலாம். வானிலையில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நான் வந்து பட்டை கிராம்பு போட்டு தான் தாளிக்கிறேன். கடுகு வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். தேங்காய் விழுத சேர்த்துருங்க. கொஞ்சம் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வெந்த உருண்டைகளை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாதிரி உருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இப்படி செலக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.